ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ஐட்டம் சொல்லலாம். நிறைய பசங்களுடைய ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கோபி 65 தான் பார்க்க போகிறோம். செம்மையான டேஸ்டியான கிறிஸ்பியான அட் த சேம் டைம் நல்ல ஜூஸியாகவும் உள்ளே இருக்கக்கூடிய கோபி 65 எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக சூப்பராக பார்க்கலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஹோம்மேட் ப்ரிப்ரேஷனில் கோபி 65 KrishVas கிச்சன் ஸ்டைலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கோபி 65 பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி அடர்ந்து இருக்கக்கூடிய இது பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூக்கள் மூழ்கிற அளவுக்கு நல்லா சுட சுட வெந்நீர் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். பூக்கள் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அதில் வச்சு எடுத்துருங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அதில் பூச்சி ஏதாவது இருந்தால் அது கிளியர் ஆகிடும். ஸோ வெந்நீரில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஒட்ட வடியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா வடியை விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் 1 கப் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் போல் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அதாவது சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் காரப்பொடி சேர்த்துக்கிற மிளகாய் பொடி. என்னோடது கலர் காரம் ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும். கலர் வேணுன்றவங்க எடிபிள் கலர் ஏதாவது சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம பூக்களில் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த மசாலாவுக்கு, இந்த மாவு மசாலாவுக்கு மட்டுமே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பக்கம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்நீரில் எடுத்த பூக்கள், அந்த காலிஃப்ளவர், அதை எடுத்து இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம கலந்து வச்ச அந்த மாவு ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி பீசஸில் கோட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி குலுக்கி கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ட்ரையாக கோட் ஆகணும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் இப்படி இருக்கும். ஒரு பீஸ்லேயும் அந்த மாவு வந்து, அந்த மசாலா மாவு வந்து கோட் ஆகிருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஊற்றிட வேண்டாம், ஜஸ்ட்டு தெளித்து அந்த மசாலா வந்து நல்லா வெட் கோட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஒரு பூக்கள்லேயும் அந்த மசாலா வந்து சூப்பராக கோட்டாயிருக்கு. பாருங்கள், எக்ஸஸாகவும் இருக்காது, பத்தாமலேயும் இருக்காது, கரெக்டாக கோட்டாயிருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜ். இந்த மாதிரி நல்லா கோட்டானதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும், ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அந்த கிறிஸ்பினஸ் வராது. ஸோ 5 to 7 மினிட்ஸ் எக்ஸாக்டாக போதும் உங்களுக்கு. இப்போ பொரிக்கிறத பார்த்துடலாம். ஆயில் கரெக்டான டெம்பரேச்சரில் நல்லா சுட சுட இருக்கட்டும். ஸோ ஒரு பூக்களாக இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டு பொரிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஒரு பூவுமே நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் போட்டதும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேட்சாக நான் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஸ்பூனில் எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பூவாக நம்ம போட முடியும். அதே மாதிரி கைகள்லேயும் நீங்கள் எடுத்து போடலாம். இப்போ பக்கோடாக்கெலாம் நம்ம உதுத்து விடுவோம் இல்லையா, அதே மாதிரி கைகள்லேயும் நீங்கள் எடுத்து போட்டு பொரிக்கலாம். இந்த மாதிரி பொரிக்கும்போது கரெக்டாக அந்த ஆயிலோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா மேலே மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்திருக்கும், உள்ளே வந்து அப்படியே க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த மசாலாவோட பச்சை வாடை இருக்கும். ஸோ அது மட்டும் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், அருமையாக சூப்பரான கோபி 65 சுட சுட சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சூப்பரான கோபி 65 அருமையாக ஹோம்மேட் ப்ரிப்ரேஷனில் ரெடியாக இருக்குது. இது ஒரு சாஸோடைய, கெச்சப்போடையோ, சட்னியோட கூட சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம். இது வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டமாக மட்டும் இல்லை, நல்ல சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas kitchen.